தங்களால டாக்டர்ஸ் இதையும் சாதிக்க முடியும், தாங்கள் கைகாட்டினால் எல்லாரும் வாக்களிப்பார்கள். இந்த மனநிலையெல்லாம் எங்க இருந்து வருகுதுன்னு எனக்கு தெரியல. அது ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் மாதிரி தான் எனக்கு படுது. மருத்துவத்துறையில இருக்கிற முறைகேடான பக்கங்கள் எல்லாம் இல்லாமல் போகணும்ன்றதால அதுல ஒரு மெயின் நோக்கம். ப்ரொஃபஷனல் அண்ட் இல்லீகல் கான்டக்ட் ஆஃப் டாக்டர் சத்யமூர்த்தி, டைரக்டர் ஆஃப் டீச்சிங் ஹாஸ்பிட்டல் ஜம்னா. இதாரால வெளியிடப்பட்ட இந்த அறிக்கை மருத்துவ கலாநிதி டாக்டர் ஸ்ரீபானந்த ராஜாவோடு நீங்கள் பணியாற்றி இருக்கிறீர்கள். ஏற்கனவே ஒரு பணிப்பாளராக இருந்தவர் தான் இப்பொழுது இந்த தேசிய மக்கள் சக்தியில தெரிவாகி இருக்கிற டாக்டர் ஸ்ரீபானந்த ராஜா. அப்ப இவருடைய காலத்துல நடந்த சம்பவங்கள் அவ்வளத்துக்கும் இவர் பொறுப்பு கூற வேண்டிய ஒரு விடயம் கூட அவருக்கு இருக்கு. தொழில்முறை மருத்துவராகவும் இருப்பதால, அரச மருத்துவராகவும் இருப்பதால உங்களுக்கு பல சிக்கல்கள் இருக்கலாம். இப்ப அர்ஜுனா இன்னொரு திட்டத்துக்கு தன்னை தயார்படுத்துறாருன்னு நினைக்கிறீங்களா? மருத்துவ மாஃபியா என்றது மிகப்பெரிய சிக்கலாக இருக்குது. அதனை இந்த அரசாங்கம் கை கொள்வதற்கான பலத்தை வச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? தமிழர் மிகப்பெரிய அளவில் மனம் உடைந்த ஒரு நிலைமைக்குள்ள போய் கொண்டிருக்கிறோம். இங்க நடக்கிற சம்பவங்களை பார்க்க இது என்ன நடக்குது, ஏது நடக்குது, யார் என்ன செய்யறீனம் என்றே தெரியாம ஒரு எதற்கு பின்னால் போவதென்று தெரியாமல் தான் ஓடிக்கொண்டிருக்கு. அர்ஜுனா தற்போது பாராளுமன்றத்துக்கும் தெரிவாக இருக்கிறார். அவர் தன்னுடைய போராட்டத்துக்கு உங்களுடைய ஆதரவை கோரினால், இந்த மருத்துவ மாஃபியாக்களுக்கு எதிராக உங்களுடைய ஆதரவை கோரினால் உங்களுடைய பதில் என்னவாக? மருத்துவர்களோடு சமூகம் முரண்படுற விஷயம் வரக்கூடாது. சமூகத்தின் ஆரோக்கியத்துக்கு மருத்துவர்கள் தேவை. அப்ப மருத்துவர்களும் சமூகமும் முரண்படுற விஷயத்தையும் சார்ட் அவுட் பண்ணித்தான் இந்த விடயத்தை கொண்டு போகணும். உங்களோட உரையாடுறதே ஒரு சதுரங்க ஆட்டத்தை செய்வது போலத்தான் இருக்குது என்றால் நீங்களும் சூசமாக காய்ச்சி கொண்டிருக்கிறீர்கள். நானும் அதுக்கு ஏற்ற மாதிரி கேள்விகளை நகர்த்தி கொண்டிருக்கிறேன். வணக்கம் நேயர்களே, இன்று மற்றொரு கலந்துரையாடலில் உங்களை சந்திக்கின்றோம். இன்று நம்மோடு கலந்துரையாட வந்திருப்பவர் தேசம் நெட்டுக்கு புதியவராக இருந்தாலும் அண்மை காலமாக சமூக வலைத்தளங்களிலும் செய்தி ஊடகங்களிலும் மிகவும் அறியப்பட்ட மருத்துவர் டாக்டர் வி நாகநாதன். இவர் அவசர சத்திர சிகிச்சை பிரிவின் மருத்துவராக செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார். மருத்துவ உலகில் நடைபெறுகின்ற பல்வேறு சிக்கல்கள் தொடர்பாகவும் தற்போது ஏற்பட்டுள்ள புதிய ஆட்சி மாற்றம் இந்த மருத்துவ உலகில் உள்ள சிக்கல்களை எப்படி கையாள போகின்றது என்பது தொடர்பாகவும் நாங்கள் டாக்டர் நாகநாதன் அவர்களோடு கலந்துரையாட இருக்கின்றோம். வணக்கம் டாக்டர் நாகநாதன். வணக்கம். இப்ப இந்த ஆட்சி மாற்றம் ஒன்று நடந்திருக்கு. அதுக்கு சிறிது காலத்துக்கு முதல் இந்த மருத்துவ மாஃபியாக்கள் பற்றின ஒரு பிரச்சனை பெரிய பிரச்சனையாக எழுந்தது. ஆனால் அது ஒரு சில வாரங்கள் செல்ல அது அப்படியே தணிந்து நூந்து போய் அதை விட வேறு பிரச்சனைகள் கையில் எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பிரச்சனையை ஆரம்பித்து வைத்த டாக்டர் அர்ஜுனா கூட கிட்டத்தட்ட இந்த பிரச்சனைகளை கைவிட்ட நிலைமையில தான் இருக்குது. நீங்கள் எப்படி பாக்குறீங்க இந்த பிரச்சனைகளுடைய இந்த நிலைமையை எப்படி பாக்குறீங்க? இப்ப இந்த பிரச்சனைகள் எப்படி அவர்கள் கையாள போகின்றார்கள் என்ற விடயத்துல இதை ஒரு ஷார்ட் டேர்ம்ல இதுக்கு ஒரு முடிவு கட்டுறன் என்று படிக்கிட்டது பெரிய ஒரு கட்டித்தனம் இல்லை. இது ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ்ல தான் உண்மையா நடக்க வேண்டியது. மற்ற இதுக்கு ஒவ்வொரு கட்டமைப்பிலும் மாற்றம் ஏற்பட வேண்டும். ஒரு கட்டமைப்பில உடனே எடுத்த வீச்சில செய்யக்கூடிய ஒரு மாற்றம் இல்லை. இது அடுத்த கட்டமைப்புல எப்படி மாற்றம் செய்யணும். அடிப்படையில இப்ப புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்திருக்குது. அவர்கள் நவம்பர் 21ஆம் தேதி இன்னும் சில நாட்கள்ல பதவியேற்க போறார். இவர்கள் முதற்கட்டமாக என்னத்தை செய்யணும் என்று நீங்க நினைக்கிறீங்க? இதுல மிகவும் நல்ல ஒரு விடயம். இந்த விடயங்கள் யாவற்றுக்கும் உள்ளுக்குள்ள எங்களுடைய அரசியலை தீர்மானிக்கின்ற ஒரு சக்தியாக நான் இயங்கிக் கொண்டுதான் இருக்கிறேன். எங்களுடைய அரசியல் ஒவ்வொரு நடைமுறையையும் தீர்மானிக்க வேண்டும் என்ற ஒரு விடயத்தில ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு இருந்து நான் செயற்பட்டு கொண்டிருக்கிறேன். இந்த மருத்துவ மாஃபியா விடயத்தில குறித்த மருத்துவருக்கான சில இடங்கள்ல அவருக்கான உதவிகள் நடந்திருக்குது. சில இடங்கள்ல அவருடைய பாதை திசை திருப்பப்பட்டிருக்குது. இதே வேளையில டாக்டர் அர்ஜுனாவை நீங்கள் ஒரு கட்டத்துல ஆரம்பத்துல நீங்கள் ஆதரவு கொடுத்திருக்கீங்க. பலரும் அதுக்கான ஆதரவை வழங்கி இருந்தார்கள். அதன் போக்கு திசை மாறுகின்ற போது நீங்களும் அதுல இருந்து விலத்தி கொண்டீர்கள் என்று நான் கருதுகிறேன். இந்த என்ன அடிப்படை மாற்றம் தேவை? என்னன்னா இந்த இடத்துல அடுத்த ஒரு விடயம் ஒன்று போய்கொண்டிருக்கு. இப்ப புதுக்க இங்கால இந்த கட்சி இவர் தேசிய மக்கள் சக்திகளால டாக்டர் ஸ்ரீபானந்த ராஜா அவர்கள் இப்ப தெரிவா இருக்கிறார். அப்ப அவற்றை தெரிவு தொடர்பான விடயத்துல
இப்ப இந்த விடயம் நடந்து கொண்டிருக்க நான் நீங்களே ஒரு லண்டன்ல இருக்கிற ஒரு டாக்டர்கிட்ட இவர் தொடர்பான ஒரு பரிந்துரை ஒன்றை கொடுத்து அதுக்குள்ளால இவரை சிபாரிசு செய்யலாம் என்ற ஒரு விஷயத்தையும் நகர்த்தினான். ஏனென்றா இந்த விடயங்கள் எங்களுடைய அடிப்படை தேவைகள்ல இருக்கிற விடயங்கள்ல எங்கள்ட இந்த ஒரு ஹாஸ்பிட்டலோ அதுல கார்டர் இப்படி கணக்க வசதிகளை வந்து அவர்கள் டெவலப் பண்ண இல்லை. என்னென்ன விதங்கள்ல அவர்கள் மாற்றணும் என்ற விஷயத்தை கட்டமைப்பு என்ற மாற்றத்தை உருவாக்குறதுக்கான இதை செய்யாம தான் ஒரு எங்கட லோட வந்து கூட்டி 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 கொண்டு போய் எப்படியோ லோட் வந்து கூடிக்கொண்டே போகுது. அதாவது பணியாளர்கள் இல்லாததால, பணியாளர்கள் இந்த மருத்துவ தாதிகள் மருத்துவர்கள் இல்லாததால இருக்கிறவர்களுக்கான சுமை கூடிக்கொண்டு போகுதுன்னு சொல்றீங்க. அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா இதை விட ஒரு ஏஐ ஒன்று தயாரிக்கிறதுக்கான மாடல் கூட நான் இது பண்ணி இருக்கிறேன். என்னன்னா கிளினிக்கு வர்ற பேஷண்ட்ல ஒரு 40% மாணவர்களை அதுல இருந்து நிப்பாட்டக்கூடிய அளவுக்கு அதை பேராசிரியர் குமணனோட அந்த விஷயத்தை பற்றி ஆராய்ஞ்சு கொண்டிருக்கிறேன். தெரியும். அதே நேரம் மிகச்சிறந்த விடயம் என்னென்றால் வெளிநாடுகள்ல இன்றைக்கு நாங்கள் மருத்துவரை சந்திக்கிறதுக்கு முதல் நான் நினைக்கிறேன் இவ்வாறான இந்த செயற்கை திறனாளிகள் ஊடாகத்தான் பிரச்சனைகளை அணுகுகின்றார்கள். மருத்துவமனைக்கு வரக்கூடியவர்களை வரவிடாமல் பண்ணுறதுக்கான நடவடிக்கையை அது செய்யுது. ஆனால் இதுல ஒரு பிரச்சனை இருக்கு என்னென்றால் மனிதர்களோட ஒரு மருத்துவரோட நான் இப்ப உங்களோட பேசுகின்ற பொழுது இருக்கிற அந்த உறவும் ஏஐ தொழில்நுட்ப திறனாளியோட பேசுகிற உறவும் ஒன்றா இருக்காது. இல்ல அதுல என்னன்னா அந்த ஓரளவுக்கு நாங்க ஆக்களை ஸ்கிரீன் பண்ணக்கூடிய மாதிரி வரும். மற்றது ஆரோக்கியமான ஆக்களுக்கான சைட்டை உருவாக்குறதுக்கும் அது ஒரு இன்னொரு வழி. யோகாசனத்தின் உடற்தொழிலியல் தொடர்பாகத்தான் நான் இப்ப இது பண்ணி கொண்டிருக்கிறேன். ஸ்கூல்லையும் போய் அதுல அந்த எண்டோபின் பெட்டி இப்படி கணக்க விஷயம் யோகாசனத்தின் உடற்தொழிலியல்ல யோகாசனத்தால் என்ன நன்மை என்ற விஷயம் எல்லாம் ஸ்கூல்ல நான் ஒரு இதா செய்யறதுக்கு இந்த மாகாணத்துல பெர்மிஷன் எடுத்து செய்து கொண்டே இருக்கிறேன். அது இப்போ ஒரு நல்ல திட்டம் தான். என்னன்னா நீங்க என்ன சொல்ல வாரீங்களா என்றால் நோய் வரும் முன்பே காக்க வேணும் அல்லது அதன் ஆரம்ப கட்டத்திலேயே அதற்கான தீர்வுகளை செய்யணும் என்று நீங்கள் கருதுறீங்க. அப்படியா? அப்ப அந்த இது தொடர்பாக வேலை உண்டு. சின்ன மட்டத்தில சின்ன இளம் வயதுக்காரர்கிட்ட இருந்து அதை கொண்டு வா அந்த விஷயத்தை அறிமுகமாக்கி கொண்டு வர்ற ஒரு பொறிமுறை ஒன்று ஒரு பக்கத்தால போய் கொண்டிருக்குது. மற்றது இங்கால இப்படி ஒரு பொறிமுறை இருக்குது. அதே நேரம் எங்களுடைய இதுல மாகாணத்துல ஒரு முதல் இதொன்று செய்த நாங்கள் ஒரு கொரோனா காலத்துல இதொன்றுல எப்படி அந்த ஹெல்த் கேரை மாத்தணும் நொதர்ன் ப்ரொவின்ஸ் ஹெல்த் கேர் மாத்தணும் அதுக்கு ஒரு இந்த இதுல ஒரு மொபைல் மெரைன் ஹாஸ்பிட்டல் ஒன்று இதொண்ட உருவாக்குறதுக்கான ஒரு கன்செப்ட் பேப்பர் ஒன்றும் இப்ப அவையில் அதை எடுத்து டிஸ்கஸ் பண்ற ஒரு இதுல இருக்குது. அப்ப இதை விட ஹாஸ்பிட்டல் நிர்வாகங்கள் இந்த விஷயங்கள் தொடர்பாகவும் அதுல நடந்த ஊழல்கள் இப்படியான விடயங்கள் மற்ற இதுகள்ல நடந்த முறைகள் இந்த விடயங்களை வந்து மருத்துவர் சங்கத்துக்கூடாக அது ஒரு கிட்டத்தட்ட இந்த சாவச்சேரியில கொண்டு வரப்பட்ட பிரச்சனைகள் முக்காவாசி ஒரு பெரிய கனதியான பக்கம் இங்க 2020 அமலுக்கு வந்துட்டு அதை காட்டுங்க வடிவா இருக்கா. அன்ப்ரொஃபஷனல் அண்ட் இல்லீகல் கான்டக்ட் ஆஃப் டாக்டர் சத்யமூர்த்தி, டைரக்டர் ஆஃப் டீச்சிங் ஹாஸ்பிட்டல் ஜப்னா. இதாரால வெளியிடப்பட்ட இந்த அறிக்கை? இது மருத்துவர் சங்கத்தின் இது கூடாக வந்தது. அதுல இப்ப என்னுடைய கணக்க பிரச்சனைகள் எல்லாம் இது பண்ணி அந்த ஒரு இப்படியான அந்த மருத்துவத்துறையில இருக்கிற முறைகேடான பக்கங்கள் எல்லாம் இல்லாமல் போகணும்ன்றதான அந்த ஒரு மெயின் நோக்கம். அப்ப இதே நேரம் இப்ப இந்த தளத்துல ஏற்கனவே ஒரு பணிப்பாளராக இருந்தவர் தான் இப்பொழுது இந்த தேசிய மக்கள் சக்தியில தெரிவாகி இருக்கிற டாக்டர் ஸ்ரீபவானந்த ராஜா. அப்ப இவருடைய காலத்துல நடந்த சம்பவங்கள் அவ்வளத்துக்கும் இவர் பொறுப்பு கூற வேண்டிய ஒரு விடயம் கூட அவருக்கு இருக்குது. இப்ப யாழ்ப்பாணத்தினுடைய பணிப்பாளரை மாத்திரத்துக்கான நடவடிக்கைகள் ஏதாவது மேற்கொள்ளப்படும் நினைக்கிறீங்களா நீங்கள் அண்மை காலத்துல? இந்த கேள்வி தொடர்பாக நான் கருத்து பகிர்வதற்கு பெருசா விரும்பவில்லை. ஆனால் டாக்டர் ஸ்ரீபவானந்த ராஜா தொடர்பான கருத்து பகிர்வதற்கு எனக்கு மருத்துவ கலாநிதி டாக்டர் ஸ்ரீபவானந்த ராஜாவோடு நீங்கள் பணியாற்றி இருக்கிறீர்களா? அவரோடு பணியாற்றி இருக்கிறேன். அவர் இந்த விடயங்கள் தொடர்பாக கரிசனை எடுப்பார் என்ற இடத்துல எங்களுடைய சுகாதாரத்துறையில இதுவரை காலமும் நடந்த விடயங்கள் யாவத்தையும் அவர் கரிசனை எடுப்பார் என்ற ஒரு நம்பிக்கையோடு தான் அவரை இந்த இப்ப எங்களுக்கு வந்து ஒரு இருக்கலால மட்டும்தான் இப்ப சர்வேசத்தின் ராஜேந்திரமே ஒரு போல் போட்டு விளையாடுற இல்ல
4-5 பால் போட்டு விளையாடுற ஒரு நிலைமைக்குள்ள வந்துட்டுது. நிச்சயமாக அப்ப நிச்சயமாக நீங்கள் அப்ப பல்வேறு இப்படி பல்வேறு நகர்வுகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு. அவை இவருக்களால ஒரு நகர்வு ஒன்று கட்டாயம் செய்யணும் என்ற நிலைமையில அந்த நகர்வுகள் முழுவதையும் அவர் செய்வார் என்ற ஒரு நம்பிக்கையும் இருக்குது. இப்ப நீங்கள் டாக்டர் அர்ஜுனாவுக்கு ஆரம்பத்தில் அவருடைய அந்த விசில் ப்ளோவிங் அல்லது இந்த பிரச்சனையை முன்னுக்கு கொண்டு வரதுக்கு பல்வேறு வகையிலையும் உதவி செய்திருந்தீர்கள். என்ன காரணத்துக்காக நீங்கள் அதற்கு பின்பு அவருடனான அந்த நட்பை அல்லது அந்த உதவியை இடைநிறுத்தி கொண்டீர்கள்? இந்த இடத்துல என்னன்னா இதுவும் ஒரு பொறிமுறை தான். இப்ப சர்வதேசத்துல கிளர்ச்சி குழுக்களை உருவாக்குதல், கிளர்ச்சி குழுக்களை வழிநடத்தல், இப்படியான விடயங்கள் சர்வதேசத்திலே நடந்து கொண்டிருக்கு. அதாவது இப்ப எகிப்து, லிபியா இப்படியான நாடுகள்ல எல்லாம் என்னது இப்படி ஒரு பொறிமுறையை உருவாக்குறது இப்ப அதான் ஒரு ட்ரெண்டா இருக்குது. இப்ப நீங்கள் அர்ஜுனாவும் வந்து அப்படியான ஒரு பொறிமுறையில உருவாக்கப்பட்டவர் என்று நினைக்கிறீங்களா? அப்படியான ஒரு பொறிமுறை. அதாவது என்னன்னா ஆரம்பத்துல அவருடைய சக பணியாளர்களோடு நடந்த சர்ச்சை தான் நடந்து கொண்டிருந்தது. அப்ப அந்த சர்ச்சை வந்து இப்படி ஒரு டாபிக்ல மாறினது, ஊழல் என்ற ஒரு டாபிக்ல மாறி இப்படி வந்து கடைசியா அந்த குறிப்பிட்ட ஒரு கட்டம் வரைக்கும் இப்படி நகர்ந்து கொண்டு போறவியல் வந்து ஒரு கட்டம் வரைக்கும் அவைகளுக்கு எங்கேயும் ஒரு ஃபீட் கொண்டு கிடைச்சு கொண்டிருக்கும். அந்த ஃபீடிங் இல்லாம போக அவை அந்த பேலன்ஸ் அப்படியே குழம்பும். நீங்கள் கொடுத்து வந்த அந்த ஃபீடிங் இல்லாமல் போயிட்டுதான் அவருக்கு அந்த ஃபீடிங் இல்லாம போகும். இனி இப்ப திருப்பி இன்னொரு இடத்துக்குள்ளால நான் அடுத்ததாக யோசிக்கிற விஷயம் என்னன்னா, இப்ப இது வந்து ஒரு முதல்வன் படம் இப்படியான ஒரு விடயமா இருந்தது. இன்னொரு மீடியால பேட்டி கொடுத்த இடத்துல இது மாதிரி சிஸ்டம் சேஞ்ச் இல்ல, சிவாஜி படம் போன்ற ஒரு சிஸ்டம் சேஞ்ச் தான் வரணும்ன்ற ஒரு விடயத்தை நான் குறிப்பிட்டிருந்தேன். ஆனா அந்த விஷயம் கூட எதிர்காலத்துல நடக்கலாம். ஆனால் இங்க என்னன்னா இப்ப நாங்களே ஒரு பிரைவேட் கவர்மெண்ட் உருவாக்குவோம் என்ற அளவுக்கு அந்த கருத்து செறி கொண்டு வந்து கொண்டிருக்குது. அப்படி அந்த இடத்துல இங்க நாங்க பார்க்க வேண்டிய விடயம் என்னன்னா, புலம்பெயர் தமிழர்கிட்ட இருந்து பெருமளவு பணம் உறிஞ்சப்படலாம். ஏற்கனவே உறிஞ்சப்பட்டதாகத்தானே சொல்லப்படுது. 33 கோடி மேலாக புலம்பெயர் தமிழரை வந்து இல்ல இந்த இடத்துல புலம்பெயர் தமிழரை வந்து ஒரு ஏமாற்றத்துக்கான மிகப்பெரிய ஒரு மாயையாக அடுத்த கட்டமாக சிவாஜி படம் ஓட போகுதா என்ற ஒரு கேள்வி எனக்கு இருக்குது. என்னன்னா நான் இந்த ஒவ்வொரு இடத்திலையும் கன்செப்ட நான் விதைச்சு கொண்டு போறேன் என்ற விஷயம் எனக்கு விளங்குது. அடுத்த கட்டமா அந்த இடத்திலையும் பல்வேறு விஷயங்களையும் சூசகமாகத்தான் இதுல வச்சு கொண்டு வாருங்கள். அதுல உங்களுக்கு ஒரு சிக்கலும் இருக்கட்டும். நீங்கள் ஒரு தொழில்முறை மருத்துவராகவும் இருப்பதால, அரச மருத்துவராகவும் இருப்பதால உங்களுக்கு பல சிக்கல்கள் இருக்கலாம். இப்ப அர்ஜுனா இன்னொரு திட்டத்துக்கு தன்னை தயார்படுத்துறாருன்னு நினைக்கிறீங்களா? இந்த என்னன்னா நான் சொல்ற விஷயம் இன்னொரு திட்டம் ஒன்று வந்து மிகப்பெரிய அளவுல வரலாம். வரையக்க புலம்பெயர் தமிழர் வந்து மிகப்பெரிய அளவில் ஏமாறலாம். புலம்பெயர் தமிழர் வந்து கேள்வி கேட்க கூடிய நிலையில் இருக்கின்றார்களா, நாங்கள் தந்த பணத்திற்கு என்ன செய்தாய் என்ற கேள்விக்கு புலம்பெயர் தமிழரிடம் கேள்விக்கு விடை கிடைக்காது. நிச்சயமாக கேட்கிற நிலையிலையும் அவர்கள் இருக்க மாட்டார்கள். பணம் இன்றைக்கு அவர்களுடைய வங்கி கணக்குல இருந்து மாற்றப்படுகிறதோ அதோட அவர்களுக்கும் அந்த பணத்துக்கும் அல்லது பணம் அனுப்பப்பட்ட நபருக்குமான உறவு முற்று பெற்றுவிடும். அப்ப அந்த விடயம் தொடர்பாகவும் மற்றது இதுக்குள்ள மணி லோன்றி என்ற விடயம் தொடர்பாகவும் நான் இவர் ஜனாதிபதி சட்டத்தரணி KV தவராசா அவர்களிடம் இந்த விடயம் தொடர்பாக நியாயமான விடயத்தை கேட்டறிந்திருக்கிறேன். அவ இந்த இடத்துல தமிழர் வந்து மிகவும் ஒரு நல்ல ஒரு வேலையை செய்யணும், அது ஒரு பெருமதியான வேலையா செய்யணும். அப்ப அதுக்கான பொறிமுறையை எப்படி உருவாக்குதுன்ற பற்றித்தான் நான் இப்ப சிந்தித்து இது பண்ணி கொண்டிருக்கிறேன். அது தொடர்பாக ஆராய்ந்து கொண்டிருக்கேன். இப்ப இது ஒரு ஊழல் இல்லாத ஒரு அரசாங்கத்தை உருவாக்கணும் என்ற ஒரு கோஷத்தோட புதிய தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்திருக்கு. மிக பெரும்பான்மையோட அவர்களால பல விஷயங்களை செய்ய முடியும், பல விஷயங்களை மாற்றி அமைக்க முடியும் என்ற நம்பிக்கை மக்களிடம் இருக்கு. இந்த இடத்துல இந்த மருத்துவ மாஃபியா என்றது மிகப்பெரிய சிக்கலாக இருக்குது. அதனை இந்த அரசாங்கம் கை கொள்வதற்கான பலத்தை வச்சிருக்கன்னு நினைக்கிறீங்களா? கை கொள்ளக்கூடிய அளவுக்கு அவர்களிடம் பலம் இருக்கிறது. அதற்கான பொறிமுறைகளும் உருவாக்கப்படக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. இப்ப நியாயமான பொறிமுறைகள், இப்ப மெடிக்கல் நெக்லிஜென்ஸை குறைக்கிறதுக்கான ஒரு பக்கம் இருக்கு. மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் குறைக்கிற விஷயம் சொல்லிவிடாம். மற்றது இப்ப ஏற்கனவே எங்களுக்கு கிட்னி மாஃபியா அந்த விஷயத்துல ஒரு இது உருவாக்கின மாதிரி பேராசிரியர் கவச்சேந்தன் வந்து இங்க டிரான்ஸ்பிளான்ட் யூனிட்
உருவாக்கி அதுக்குள்ளால ஒரு பெரிய ஒரு இது ஒன்று உருவாகி இருக்கு, நல்ல ஒரு நிலைமை ஒன்று இருக்குது. அதே மாதிரி அடுத்தது கருவள சிகிச்சை தொடர்பான விடயத்திலையும் தெளிவான இதை வந்து பல்கலைக்கழகத்துக்கூடான கற்கைகளால கொண்டிருக்கணும். அப்படி ஒவ்வொரு விடயத்திலையும் வரைக்க எங்களுக்கு இந்த இப்ப யோகாசனம் தியானம் இந்த அந்த பக்கத்துக்குள்ளால ஒரு இது போயக்கையும் எங்களுக்கு வந்து தேவையில்லாத மருந்து பிரயோகங்கள் எல்லாம் இல்லாம போகும். இப்ப மருந்து கொம்பனிகளுக்கான முகவராக மருத்துவர்கள் தொழிற்படுற நிலைமை கூட இல்லாம போகும். இதெல்லாம் கால ஓட்டத்துல போகக்கூடிய அளவுல இருக்கு. அதை விட பேராசிரியர் அருட்குமரன் அந்த மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் தொடர்பாக இப்ப தாய் மரணம் தொடர்பாக மிகப்பெரிய அளவுல செயற்பட்ட ஒரு ஆள். அவருடைய பங்களிப்பு வந்து இங்க பல்கலைக்கழகத்தின் ஆய்வு மையத்துக்கு மிகப்பெரிய அளவுல இருக்குது. அதெல்லாம் வந்து எதிர்காலத்துல இந்த விடயங்கள் யாவத்தையும் முற்றுமுழுதாக இல்லாம பண்ற அளவுக்கு ஒரு இனிமேல் இல்லையன்ற ஒரு அந்த நிதானமான ஒரு செயற்திட்டத்துக்களால செய்து முடிக்கக்கூடிய அளவுல இருக்குது. நீங்க சொல்றத பார்க்க உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கிறத என்னால உணரக்கூடியதாக இருக்கு. அப்படியா? நம்பிக்கை வந்திருக்கா? இப்ப இல்ல நம்பிக்கை என்ற விட இப்ப நான் வந்து சொல்லை விட செயலுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறேன். நான் அப்ப சிறந்த சொல்லே செயல் என்றுதான் எதிர்பார்க்கிறேன். இந்த இடத்துல சில விடயங்களை தெளிவுபடுத்த வேண்டிய தேவை இருக்கு. ஏனென்றா தமிழர் வந்து மிகப்பெரிய அளவில் மனம் உடைந்த ஒரு நிலைமைக்குள்ள போய் கொண்டிருக்கிறோம். இங்க நடக்கிற சம்பவங்களை பார்க்க இது என்ன நடக்குது, ஏது நடக்குது, யார் என்ன செய்யறீனம் என்றே தெரியாம ஒரு எதற்கு பின்னால் போவதென்று தெரியாமல் தான் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த இடத்துல அவர்களுக்கு ஒரு இதொண்ட காட்ட வேண்டிய தேவை இருக்குது. எங்களுக்கண்டு நாங்கள் ஒரு நல்ல ஒரு இதற்கானவர்கள், நல்ல ஒரு நிலைமைக்குரியவர்கள் என்ற விடயத்தை நாங்க எதிர்பார்க்கிறேன். எப்படியும் 2028க்குள்ள ஒரு நல்ல நிலைமையை அடையக்கூடிய ஒரு இது வரும். உண்மையிலேயே கேட்பதற்கு மிக மகிழ்ச்சியா இருக்கிறது. எங்களுடைய ஒரு குறுகிய காலத்துக்குள்ளேயே மாற்றங்களை வரும் என்று நீங்கள் தெரிவித்திருக்கிறீர்கள். ஆனால் இப்ப நீங்க சொல்ற இந்த வருமுன் காப்பு நடவடிக்கைகள் அதுக்கு பிறகு அப்படி தப்பித்தவறாக வருத்தம் வந்துட்டாலும் அதை ஆரம்பத்திலேயே கண்டறிந்து குணப்படுத்துறது, இந்த முறைகள் எல்லாம் நடைமுறைப்படுத்தப்படுமானால் இந்த தனியார் மருத்துவர்களுக்கான தேவை இல்லாமல் போயிடும் என்றோ அவர்களால இந்த திட்டங்களுக்கு எதுவும் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. அதுதானே இந்த மருத்துவ மாஃபியாக்களின் பிரச்சனையாக இருக்குது. நாங்கள் ஒவ்வொரு விடயத்திலையும் நான் பார்த்துதான், நான் நல்ல சதுரங்கம் விளையாடுவேன், அந்த பக்கங்களையும் மிகவும் நிதானமாகத்தான் யோசிச்சு கொண்டிருக்கேன். அப்ப அது எப்படி தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க, அல்லது அந்த தாக்கத்தையும் உங்களால் பேலன்ஸ் பண்ணி செல்ல முடியுமா? இப்ப இந்த விடயத்துல சின்ன ஒரு பிரச்சனை இப்படி ஒரு பிரச்சனையாகி இப்படி ஒரு பிரச்சனையாகி வரைக்க எங்களுடைய இனத்துக்கான முகவரியாக அது மாற்றப்படுது. அந்த இடத்துல அந்த தேன்சை செல்லப்பா என்ற பாடல்ல என்னுடைய உருவமே வருகிறது, தடைகளை உடைத்திட என்ற வரியில. அந்த இடத்துல என்னுடைய உருவத்தை ஏன் வச்சினான்டா, நான் இந்த விஷயத்துக்கு சம்பந்தம் இருக்கின்றத எப்படியோ ஒரு நாளைக்கு எண்டோ ஒரு நாள் என்னை தேடி ஒரு வரலாறு, நல்ல ஒரு நேர்மையான வரலாற்று ஆசிரியர் வரைக்க இந்த விடயங்களை கண்டுபிடிப்பேன். அந்த பாட்டுக்கு என்ன சம்பந்தம்? செல்லப்பாவுடைய பாடலுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம், என்ன உறவு? அந்த பாடல்ல என்னுடைய உருவம் வருகிறது. அந்த பாடலை உருவாக்கியது இப்படி கொண்டிருக்க அந்த எங்கேயோ போன ஒரு திசை வந்து மாறி 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 வந்து எங்களுடைய முகவரியாக வந்து அப்படியே ஒரு இதா வருகிறது. இப்ப நாங்க P2P வந்து விஷயத்த கொண்டு வந்துச்சுன்னா முடிஞ்சுது, அவ்வளத்தோட அந்த தகவலுக்கு அடுத்த தொடர்ச்சி இல்ல. P2P என்று நீங்கள் எதை சொல்றீங்க? பொத்துவெளியில இருந்து பொலிகண்டி வரைக்கும் என்ற விடயத்துல அவர்கள் ஒரு மிகப்பெரிய நல்ல வேலையை தான் செய்தவர்கள். அது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு காத்திரமான ஒரு எழுச்சி. ஆனால் அந்த காத்திரமான எழுச்சியின் அடுத்த கட்டத்தை எவருமே சிந்திக்க இல்லை, அதை கொண்டு போறதுக்கான நகர்வும் இல்லை. அந்த நிலைமை இல்லாம இப்ப வந்து ஒரு எல்லா பக்கமும் எல்லாருக்குமே இதுல எல்லாருமே இது இல்ல, எல்லாருக்குமே செக் வைக்கக்கூடிய ரேஞ்சில தான் எல்லாருமே இருக்கிறேன். உங்களோட உரையாடுறதே ஒரு சதுரங்க ஆட்டத்தை செய்வது போலத்தான் இருக்குது. என்ன நீங்களும் சூசகமாக காய்ச்சி கொண்டிருக்கிறீர்கள், நானும் அதுக்கு ஏற்ற மாதிரி கேள்விகளை நகர்த்தி கொண்டிருக்கிறேன். என்ன பிரச்சனை வேண்டாம், இந்த அடிப்படை சுகாதார மருத்துவமனைகள் வடக்கு கிழக்குல இருக்கிற அடிப்படை சுகாதார மருத்துவமனைகள் மிகவும் கீழ்நிலையில இருக்குது. இதுகள் ஒரு முக்கிய காரணம் இந்த தனியார் மருத்துவமனைகளுக்கு மக்கள் போவதற்கு. என்னால் பிரச்சனைக்கான தீர்வுகளை உடனடியாக அறிய முடியல, அதால அது நோய்வாய்ப்பட்டு அவர்கள் மிக சீரியஸான நிலையில தான் மருத்துவமனைகளுக்கு தனியார் மருத்துவமனைக்கு போக வேண்டியது. இது வந்து ஓரளவுக்கு தனியார் மருத்துவமனைகளுக்கு ஒரு வருமானத்தை வரவழைக்கின்ற ஒரு செயல்பாடாக இருக்கு. இப்ப இதே வந்து என்னென்று மாற்றி அமைக்கலாம் என்று நீங்க நினைக்கிறீங்க? இப்ப அதுக்குதான் இப்ப ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் ஒரு 100 அரசியல் மேடையில இத நடத்துறதை விட ஒரு கன்னிவெடி தாக்குதல் மிகவும் பெருமதியானது என்று இவர் தேசத்தின் குரல் சொல்லியிருக்கார்.
இது மாதிரி சில சம்பவங்கள் என்ன செய்யும்னா எங்களுக்கான மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். இப்படி ஒவ்வொரு சம்பவங்கள் நடந்து இந்த கொண்டிருக்கு. சம்பவம் இப்ப இந்த மாற்றத்தை கொண்டு வரும் என்று நீங்கள் சொல்றீங்க. இவ்வளவு மாற்றத்தையும் கொண்டு வர வேண்டிய அளவுக்கு இப்ப எல்லாம் அரசியல்ல கூட மிகப்பெரிய அளவுல களை எடுக்கப்பட்டிருக்குது. அப்ப மக்கள் நீங்கள் நினைக்கிறீங்களா வடக்கு கிழக்குல இருக்கிற மக்கள் இந்த தேர்தல்ல சரியான முடிவை எடுத்திருக்கிறார்கள் என்று நீங்க நினைக்கிறீங்களா? பெரும்பான்மையான மக்கள் அவர்களுக்கு அவர்களுடைய அறிவு கட்டியபடிதான் சரியான முடிவை எடுத்திருக்கிறார்கள். அப்ப அதுக்குள்ள சில இடங்கள்ல அவர்களுக்கு தெளிவான ஒரு தகவல் கிடைக்க இல்லை. என்ன தகவல்? அது குறிப்பாக என்ன தகவல் கிடைக்கல நினைக்கிறீங்க? இப்ப என்னன்னா இதுல ஒரு இந்த விடயங்களுக்கு நடுவில் இப்ப எங்களுக்கு சிஸ்டம் சேஞ்ச் அந்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் நடுவில் எங்களுக்கு இன்னொரு மிகப்பெரிய தேவை இருக்குது. பயங்கரவாத தடை சட்டம் இதுகள் தொடர்பான விடயங்கள் எல்லாம் இருக்குது. விடுதலை புலிகள் தடை நீக்கம் இது தொடர்பா இவர் டாக்டர் ஸ்ரீபானந்த ராஜா இது தொடர்பா கதைச்சிருக்காரு. சரி, அப்ப அவர் சொல்லியிருக்காரு, அது அவர் செய்யணும் என்ற ஒரு முக்கியம் அவருக்கு இருக்குது. அது அவற்றை பொறுப்பு. அதை விட இப்ப எங்களுக்கு ஒரு நிம்மதியான எதிர்காலம் தான் எங்களுக்கு தேவை. இப்படி இதை இப்ப நாங்கள் ஒரு தமிழர் சொல்ல உப்பு தேர்றதே இல்லை, செயல்ல கூட ஒப்பிருக்கணும். எங்களுக்கு காத்திரமான ஒரு இத உருவாக்கணும் என்ற விஷயத்துல இப்ப எங்களுக்கு இந்த பயங்கரவாத இந்த விஷயங்களுக்கு ஊடாக இந்த விஷயங்களை உடைத்து கொண்டு எங்களுடைய இனத்தின் அபிவிருத்தியை எப்படி செய்வது, இந்த தடைகள் இந்த சட்டங்கள் இவைகள் எங்களுக்கு ஒரு பேரியரா இருக்குது. அப்ப இந்த பேரியரை உடைக்கிறதுக்கான அடுத்த பொறிமுறை என்னதுக்கு என்றதுக்காகத்தான் இப்ப KV தவராசா அவர்களோட நான் ஒரு இதை உருவாக்கி கொண்டிருக்கேன். அப்ப எங்களுக்கு என்ன தேவையா எங்களுக்கு அந்த விஷயத்திலையும் எங்களுக்கு இப்ப புலம்பெயர் தேசத்தில இருந்து ஒருவர் இங்க நிம்மதியா முதலீட்டை செய்யணும், இல்ல எங்களுக்கான ஒரு இதொண்ட உருவாக்கணும். எங்களோட பொருளாதாரத்தை உருவாக்குறதோ எதை செய்யறதுக்கும் அப்படி ஒரு தேவை இருக்குது. அப்படியேதான் இப்ப இலங்கையில இன்னொரு இது மருத்துவ சம்பந்தம் இல்லாத பிரச்சனை என்றாலும் நீங்கள் இந்த சமூகத்தின் வளர்ச்சி பற்றி நிறைய அக்கறை கொண்டிருக்கிறீர்கள். அப்ப அந்த அடிப்படையில அபிவிருத்தி என்றது மிக முக்கியமான விஷயம் தான். என்றால் இந்த போலி தமிழ் தேசியம் பேசினவர்கள் எல்லாம் விரட்டப்பட்டதுக்கு மிக முக்கிய காரணம் இவர்கள் மக்கள் அபிவிருத்தியில கிஞ்சித்தும் கரிசன காட்டில் என்றது. இப்ப வடக்கு கிழக்குல இப்ப தேசிய மக்கள் சக்தி என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்றால் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும், உடனடியாக இல்லை, ஆனா அது நீக்கப்படும். அதுக்கு அடுத்தது அதிகார பரவலாக்கம் செய்கிறதாக வடக்கு கிழக்கில் உள்ள தொழிற்சாலைகளை இயங்க வைப்பதாக சொல்லியிருக்கிறார். வடக்கு கிழக்கில் இருக்கிற இந்த பரந்தன் ரசாயன தொழிற்சாலை ஆகட்டும், சீமெந்து தொழிற்சாலை ஆகட்டும், ஏற்கனவே உருவாக்கப்பட்ட தொழிற்சாலைகள் மீள் உருவாக்கம் செய்யப்பட்டால் இந்த தமிழ் தேசியவாதிகள் அல்லது இந்த போலி தமிழ் தேசியவாதிகள் எங்களுடைய மண்ணில இது ரசாயன கழிவுகளை கொட்ட போகிறார்கள், அல்லது எங்கட மண்ணின் கடல் வளங்கள் பாதிக்கப்பட போகுது, இந்த தொழிற்சாலைகள் சூழலை மாசுபடுத்த போகுது என்ற கோஷங்களை வச்சு இதை குழப்புறதுக்கான நடவடிக்கைகள் எடுப்பார்கள். கடந்த காலங்களில் அதுதான் நடந்தது. இதை நீங்கள் எப்படி பாக்குறீங்க? இப்ப அதுக்கான அடுத்த பொறிமுறையையும் அவையல் செய்யத்தான் வேணும். இப்ப எழுந்தமானமா ஒரு தொழிற்சாலையை செய்துட்டு இப்ப நொதன் பவரன் இதோண்ட செய்து அந்த ஒயில கொண்டே தண்ணிக்குள்ள விட்டவியல் சுண்ணாத்துல இல்ல அது நிச்சயமான உண்மை. அதுக்கான பொறிமுறையை செய்ய சொல்லி கேட்கிறது வேற, நீங்கள் அந்த தொழிற்சாலையை அங்க வைக்க கூடாது என்று சொல்றது வேறு. இப்ப என்னடா சூழல் மாசடைதல் நீங்கள் ஒரு புதிய தொழிற்சாலையை உருவாக்குகின்ற பொழுது நிச்சயமாக அது சில பாதிப்புகளை ஏற்படுத்தும். ஆனா அந்த பாதிப்புகளை கட்டுப்படுத்துறதுக்கான பொறிமுறையை அவர்கள் வைக்க வேணும். ஆனால் இது இப்ப என்னென்றால் நீங்கள் எதிர்க்கணும் என்றதுக்காக எதிர்க்கிறத போக்கொண்டிருக்குத்தானே. ஒரு போலீஸ்காரனா செல்ல பிடிச்சு அடிச்சு போட்டு ஐயோ பிடிச்சிட்டான் என்று சொல்ற இந்த இவ்வாறான எதிர்ப்பு அரசியல் இதை பற்றின உங்களோட அபிப்பிராயம் என்ன? எதிர்ப்பு அரசியல் என்றது எங்களுக்கு இது இல்ல. எதிர்ப்பு அரசியல் என்றது என்னத்துக்காக அவையில் எதிர்ப்பு அரசியலை கொண்டறினோம் என்றால் தங்கள் மீது கரிசனை இல்லை என்ற ஒரு நிலையில தான் எதிர்ப்பு அரசியலை கொண்டு வந்துச்சிருமோ தெரியல. மற்றது அந்த இதை காட்டுறதுக்கான இன்னொரு காரணம் என்னென்றா அவர்கள் ஒரு திட்டத்தை நகர்த்தி கொண்டு இன்னொரு திட்டத்தை அதற்கூடாக நகர்த்துற விதியையும் செய்து கொண்டிருக்க. அப்ப அது எங்களுக்கு ஒரு லாங் டேர்ம்ல பாதிப்பை கொண்டது. அந்த விடயத்தையும் இப்ப சூழலியலாளர்கள் எல்லாரும் திட்டத்தை உண்மையா இது பண்ணத்தான் வேணும். ஏனென்றால் நாங்கள் வாழ்ற
இல்ல, சரௌண்டிங் வந்து வலு முக்கியம். நாங்கள் நாங்கள் கண்ணை மூடிக்கொண்டு எல்லா திட்டத்தையும் அனுசரிக்கவும் முடியாது. இந்தியாவுல வந்து அணு உலை முழுக்க தமிழ்நாட்டுல தான் இருக்கு. ம், ம். சரியா? இப்ப அந்த அணு உலைக்கு பிறகு இங்கால பிளான்டன் வந்து குறிப்பிட்ட எல்லைக்குள்ள வளராது. அப்ப கதிர்வீச்சு இந்த பிரச்சனை இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன். அப்ப அதனால அந்த மீனவர்கள் வந்து பிளான்டன் வளர்ற இடம், மீன் கூட இருக்கிற இடத்தை தான் தேடி வருவினோம். அது ஒரு அந்த காரணம். விடயத்தை இது இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்பரப்புக்கு வாரதுக்கு அது ஒரு காரணம்னு சொல்றீங்களா? அவைகள் அப்படி ஒரு இதொண்டு இருக்குது. ஏனென்றா அந்த நேரத்துல இப்ப அப்துல் கலாம் ஐயா கூட என்ன செய்திருக்கிறார், ஒரு பெரிய தவறைத்தான் செய்திருக்காரோ என்று எனக்கு தெரியாது. ஏனென்றா முழு அணு உலையும் அங்கால இல்ல, தமிழ்நாட்டுக்குள்ளதான் கூடுதலான ஒரு செறிவா இருக்குது. அப்ப அது ஒரு உண்மையா ஒரு தூர நோக்கத்துல பாத்துட்டோமான்ற கேள்விக்கு விட இல்லையே. இப்ப வடக்கு கிழக்குல தொழிற்சாலைகள் ஆரம்பிக்கிறதா ஆரம்பிக்க கூடாதா? தொழிற்சாலைகள் ஆரம்பிக்கிறதுல ஒரு தவறும் இல்லை. ஏனென்றா ஆல்ரெடி இருந்த தொழிற்சாலைகள் என்றாலும் ஆரம்பிக்கலாம் தானே. அப்ப தொழிற்சாலைகள் ஆனால் அது ஆரம்பிக்க ஆரம்பிக்கப்படுகின்ற போது சுற்றாடல் பாதுகாப்பு தொடர்பான அம்சங்கள்ல அவர்கள் நடவடிக்கை எடுத்துக்கொண்டு அதை ஆரம்பிக்கணும். ஏன்னா ஒரு தொழிற்சாலையை உருவாக்கிக்க கிட்டத்தட்ட அதை சுற்றி ஒரு 100 குடும்பம் வாழும். அப்ப அந்த இடம் ஒரு நகரமயமாகும். அந்த இடம் ஒரு நகரமாகும். அப்ப அந்த இடத்தை சுற்றி ஒரு கணக்க சிறுகை தொழில்கள் வரும். அப்ப எங்களுடைய வாழ்வாதாரம் வந்து ஒரு இதா வரும். நல்ல ஒரு வாழ்வாதாரத்தை உருவாக்கக்கூடியதா வரும். நிச்சயமா நான் நினைக்கிறேன் நிறைய விடயங்களுக்கு நீங்கள் பதில் தந்திருக்கிறீர்கள். சுசமா இருந்தாலும் உங்களோட பதிலை அளித்திருக்கிறீர்கள். கடைசியாக டாக்டர் அர்ஜுனா தற்போது பாராளுமன்றத்துக்கும் தெரிவாக இருக்கிறார். அவர் தன்னுடைய போராட்டத்துக்கு உங்களுடைய ஆதரவை கோரினால், இந்த மருத்துவ மாபியாக்களுக்கு எதிராக உங்களுடைய ஆதரவை கோரினால் உங்களுடைய பதில் என்னவாக இருக்கும்? இந்த இடத்துல போராட்டத்துக்கு ஆதரவாக என்றால் என்ன, மருத்துவ மாஃபியா தொடர்பில் என்றால் இப்ப எனக்கு என்னை பொறுத்தவரையில் இங்கால பக்கம் இருக்கிறவர்களும் என்னோட நல்ல மாதிரி தான் இருக்கிறோம். அவரும் நல்ல மாதிரி தான் இருந்தவர். இங்காலி பக்கம் யாரை சொல்றீங்க? தேசிய மக்கள் சக்தியுடைய டாக்டர் பவானந்த ராஜாவை சொல்றீங்களா அல்லது வேறு யாரையும் சொல்றீங்க? அவரை விட மருத்துவர்கள் என்ற டீமுக்குள்ள இருக்கிற எல்லோரும் என்னோட நல்ல ஒரு இதுலதான் இருக்கிறார். அவ இவருடைய பக்கத்தில் இவருக்கு கணக்க விடயங்கள்ல முரண்பாடான தரிசனங்கள் இருக்குது. அப்ப அவைகள் வந்து நீ நிவர்த்தி செய்வானா. இப்ப இவர்கள் தொடர்பாக இதுல என்னன்னா, இவர்கள் தொடர்பாக மருத்துவர்கள் தொடர்பாக ஒரு கடும் காழ்ப்புணர்வு ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கு. அப்ப அவர்கள் இந்த மேலதிக கொடுப்பனவு அந்த விடயங்கள்ல எல்லாம் நியாயமான ஒரு வித்தியாசமான கருத்து வந்து செறிவா போய் சேர்ந்திருக்குது. அப்ப அந்த இடத்துல இப்ப மருத்துவர்களோடு சமூகம் முரண்படுற விஷயம் வரக்கூடாது. சமூகத்தின் ஆரோக்கியத்துக்கு வந்து மருத்துவர்கள் தேவை. அப்ப மருத்துவர்களும் சமூகமும் முரண்படுற விஷயத்தையும் சோர்ட் அவுட் பண்ணித்தான் இந்த விடயத்தை கொண்டு போகணும். இந்த மருத்துவ மாஃபியாக்கள் என்று சொல்றவர்கள் ஒரு சிலர் தான் கைவிட்டு கூடியவர்களான் இருக்கிறார்கள். ஆனால் இந்த மருத்துவர்களுக்கு எதிரான இந்த மாஃபியாக்களுக்கு எதிரான கருத்து நிலைப்பாடுன்றது வந்து அனைத்து மருத்துவர்களையும் பாதிக்கின்ற நிலைக்கு போயிட்டு நினைக்கிறீங்களா? அதுல என்னண்டா, சில சத்திர சிகிச்சைகள் வந்து அரசு வைத்தியசாலையில தான் நடக்குது. அந்த சத்திர சிகிச்சைகள் கிட்டத்தட்ட 18-20 லட்சம் செலவழிகிற சத்திர சிகிச்சைகள். சரியா? நரம்பியல் மற்ற இது நெஞ்சரை இந்த இதய அறுவை சிகிச்சைகள் இப்படியான விஷயங்கள்ல எல்லாம் உண்மையா நல்ல மனிதர்கள் தான் இருக்கின்றார்கள். அப்ப நியாயமான நல்லவர்கள் இருக்கின்றார்கள். ஈவன் இந்த இரத்த குழாய் சம்பந்தமான சத்திர சிகிச்சைகள் கூட பிரைவேட் இது தனியார் வைத்தியசாலையில செய்யறதுக்கு விரும்பாத சத்திர சிகிச்சை நிபுணர்கள் இருக்கிறார்கள். இப்படியானவர்கள் எல்லாம் இருக்கிறது வந்து எங்களுடைய இனத்துக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம். இப்ப எங்களுடைய இனத்துக்கு ஒரு வரப்பிரசாதம். இப்ப நான் கொழும்புல ஒரு டாக்டர்கிட்ட கேட்ட ஒரு விடயத்துக்கும் இங்க ஒரு விடயத்துல என்னன்னா, ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல ஒரு கருத்தரங்கு நடக்கிறதுக்கு இருந்தது. அப்ப அந்த ஒரு ஸ்கேனர் ஒன்று இல்லையன்றதுக்காகத்தான் அந்த கருத்தரங்கை அங்க கொண்டு நடத்த போறோம் என்ற மாதிரி ஒரு இது வந்திருந்தது. அப்ப அந்த இடத்துல இந்த அரச மருத்துவர் சங்கம் அந்த இதுக்கு கேள்வி கேட்டு, அப்படி செய்த நீங்கள் இனிமேல் பட்டு இப்படியான வேலையை செய்யாதங்கோ, தனியார் வைத்தியசாலையை ப்ரொமோட் பண்ற வேலையை செய்யாதங்கோண்டு அரச மருத்துவர் சங்கம் கடிதம் அனுப்பினது. அந்த விடயத்துக்கு இது கேட்டிருக்குது. அவர்களுக்கு இப்படி ஒரு கணிசனை இருக்குது. அப்ப இந்த விடயத்தை நான் கேட்டேன், ஒரு டாக்டர்கிட்ட கேட்க, கொழும்புல இருக்கிற டாக்டர்கிட்ட கேட்டேன். அப்ப அவர் சொன்னார், இல்ல மச்சான், இதெல்லாம் நீங்க இப்படி எல்லாம் சொல்றதெல்லாம் சரியில்லை. அங்க இருந்தா வெளியில இருக்க தனியார் வைத்தியசாலையில தான் இந்த கருத்தரங்குகள் நடக்கும். நல்லபடியா சாப்பாடும் தருவாங்க, நாங்களும் சாப்பிட்டு போட்டு வருவோம் என்று சொல்லிக்கிறோம். அங்க அவர்களுக்கு கூட என்ன தெரியல, இப்படி ஒரு சம்பவம் கூட எங்களுடைய இந்த அரச மருத்துவமனை இந்த சேவைக்கு குந்தகம் விளைவிக்கும் என்ற விடயம்
அவர்களுக்கு தெரியல. ஆனா இவர்களுக்கு அந்த விடயத்திலையும் கரிசனை இருக்கே. அப்ப நாங்க ஆழமா பார்த்தா நியாயமான விடயம் இங்காலையும் நல்லது இருக்குது. இவர் இந்த குறிப்பிட்ட நபர் வந்து ஒரு கொஞ்சம் விடயத்தை வேகமாக சொல்லி முடிச்சுட்டார். ஆனா அதுல எந்த சாதனையும் இல்லை. ஆனா இதுல அவர் வந்து அந்த விடயத்தை அவ்வளவு வேகமாக, அதாவது டாக்டர் அர்ஜுனா அந்த விடயத்தை அவ்வளவு வேகமாக சொல்லி முடிக்கிறதுக்கு மக்கள் நலன் காரணமாக இருந்ததா, அல்லது அவருக்கும் தனிப்பட்ட மருத்துவர்களுக்கும் இடையிலான முரண்பாட்டுக்காக அதை அப்படி செய்தாரா? அந்த முரண்பாடு வந்து மிகப்பெரிய அளவில் அரச மருத்துவர் சங்கம் என்றது ஒரு பலமான அமைப்பு இருந்தது. அப்ப எல்லா மருத்துவர்களுடைய எதிர்ப்பு வந்து இதாகின உடனே அந்த மிகப்பெரிய ஒரு பலத்தை எதிர்க்கணும் என்ற ஒரு தேவை வந்துட்டுது. இப்ப தாக்குதல் அல்லது தப்பி ஓடுதல் என்ற மாதிரி இப்ப நாங்க ஒரு கடைசி ஒரு மூளைக்குள்ள வந்துட்டோம். ஏதோ ஒரு மிருகம் ஒரு நாயோ ஏதோ ஒன்று துரத்தி கொண்டு வந்துட்டேன்டா டக்குன்னு நாங்க மதில பாஞ்சு விடணும், இல்லாட்டிக்கு திருப்பி இது பண்ணணும்ன்ற அந்த கடும் ஒரு இந்த நிலைமையில தான் அந்த விஷயம் இதாகினது, போக்கஸ் ஆகினது. இந்த சாவகச்சேரி மருத்துவமனை என்றது நீங்க சொன்ன அந்த இறுதி கட்டத்துலதான் அது வெடிக்குது. எல்லாரோடையும் பகைச்சு முழுக்க பேரையும் இதை வந்துட்டுது. அப்ப இந்த விடயத்துல நியாயமான இது தேவை. இப்ப மற்றது அந்த அணுகுமுறை சரியா? டாக்டர் அர்ஜுனா எடுத்த அணுகுமுறை சரியா? இப்ப எனக்கு அதுல தெரியலன்னா எல்லாருடைய நண்பர்கள் பகைவர்கள் எவருமே நண்பர்கள் என்று இல்லாத அளவுக்கு இந்த விடயம் போய்கொண்டிருக்குது. அப்ப அப்படி இல்லாம ஒரு இனிமேல் ஒரு நட்பு புறநிலை ஒன்றுக்குள்ளால வந்தால் மட்டும்தான் இது சரி வரும். அப்படியே ஒரு நட்பு புறநிலையை உருவாக்கலாமான்றதுதான் இங்க இருக்கிற கேள்வி. அந்த நட்பு புறநிலையை உருவாக்க முடியாது என்ற ஒரு கைவிட்ட ஒரு நிலையில தான் இப்ப இப்படியான விஷயம் தொடர்பாக ஊடகங்களுக்கு முன் வர வேண்டிய ஒரு தேவை எனக்கு வந்திருக்கு. இப்ப இப்படி ஒரு நட்பு புறநிலையும் உருவாகாது. இப்ப இந்த நட்பு புறநிலை தொடர்பான விடயங்களையும் நான் நிறைய பேரோட ஆராய்ஞ்சினேன். அப்ப எதுவுமே சாத்தியம் இல்லை என்ற ஒரு நிலைமைக்குள்ளதான் இப்படி ஒரு விடயத்துல இங்கால மருத்துவ துறையையும் நாங்கள் டேமேஜ் ஆகி போக விடையிலாது இந்த ஒரு தேவை இருக்குது. அப்ப இதுல பாதிக்கப்படுறது எங்களுடைய சமூகம் தான். இதுல இன்னொரு கேள்வி எனக்கு இருக்கின்றன. டாக்டர் அர்ஜுனாவாக இருக்கலாம் அல்லது ஏனைய மருத்துவர்களாக இருக்கலாம். இவர்களுக்கு குறிப்பாக இந்த தமிழ் மருத்துவ துறையில உள்ளவர்களுக்கு தாங்கள் டாக்டர் என்ற அந்த விஷயம் ஒரு சுப்பீரியாரிட்டி கம்ப்ளெக்ஸ் ஆக இருக்கா, இல்லை என்றால் எங்களை போன்றவர்களுக்கு அது ஒரு இன்ஃபீரியாரிட்டி கம்ப்ளெக்ஸ் நாங்கள் இருக்கிறோமா? இந்த விடயத்துல நான் சிக்கப்படக்கூடாது என்றுதான் எதிர்பார்க்கிறேன். இதுல சமூகம் கூடுதலான ஒரு இதை கொடுக்குதோ தெரியல. இவர்களுக்கு சமூகம் கூடுதலான ஒரு முன்னுரிமையை கொடுக்குது. அந்த இடத்துல அவர்கள் சமூகம் முன்னுரிமையை கொடுக்கிறது அதுல எனக்கு பெரிய தவறு இருக்கிற மாதிரி தெரியல. ஆனா அந்த முன்னுரிமையை ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது அவர்கள் ஒரு சுப்பீரியாரிட்டி கம்ப்ளெக்ஸுக்குள்ள போயிடுறார்களோ என்றதுதான் தங்களால டாக்டர்ஸ் இதையும் சாதிக்க முடியும், தாங்கள் கை காட்டினால் எல்லாரும் வாக்களிப்பார்கள், இந்த மனநிலையெல்லாம் எங்க இருந்து வருகுதுன்னு எனக்கு நான் தெரியல. அது ஒரு சுப்பீரியாரிட்டி கம்ப்ளெக்ஸ் மாதிரி தான் எனக்கு படுகுது. இல்ல அப்படி ஒரு இது இதுல என்னென்ன அந்த தெளிவான ஒரு விடையை சொல்ல முடியாமல் இருக்குது. நீங்கள் எதிர்பார்க்கிற அளவுக்கு இரண்டும் இருக்கிறது. இப்ப மக்கள் ஒரு கூடுதலாக இப்ப இந்த யூடியூபர் மற்ற இவியல் சில விடயங்களை இப்ப இப்படி ஒரு மருத்துவத்துறைக்கு எதிராக ஒரு விடயத்தை நாங்க சொல்றோம்னா உடனே யூடியூபர் இவியல் எல்லாம் டக்கண்டு எடுத்து அதை சொல்லுங்க இன்னும் தெளிவா சொல்லுங்க தான் கேட்பினான். ஏனென்றா ஆவண விதிக்கோவிய தாண்டியே சொல்லி இருந்த அளவுக்கு கேட்பினான். அப்ப அந்த இடத்துல கணக்க பேர் என்னத்தை எதிர்பார்க்கிறேன், அதுக்குள்ள ஒரு இதொண்டு இருக்குது, தங்களுக்கு இவர்கள் ஒரு ஏமாற்றத்தை செய்கிறார்கள் மாதிரி எல்லாம் ஒரு பிம்பம் ஒன்றை வைத்திருக்கிறார்கள். அதுல சில சினிமா படங்கள் கடுமையான அப்படியான ஒரு பிம்பத்தை உருவாக்கி விட்டது தென்னிந்திய சினிமா படங்கள். அப்ப அப்படியான ஒரு விடயத்தை இங்க இப்ப யாழ்ப்பாணத்திலையும் அதே இதுக்கு போகுமா என்ற கட்டத்துக்கு முதலே அப்படியான இதுண்டு இவர்கள் இது பண்றார்கள். அப்படியான ஒரு கட்டத்துக்கு போனாலும் போகலாம். ஆனால் அதற்கிடையில் இப்படியான சம்பவங்கள் நடந்து கொண்டு போறதால என்ன நடக்குதுன்னா அது திசை மாற்றப்படுது, ஒரு நல்ல வழிக்கு மாற்றப்படுதா. எங்களுக்கான ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான எங்களுடைய எதிர்கால சந்ததிக்கு
மிகவும் நல்ல ஒரு இதொண்டுதான் உருவாகி கொண்டிருக்கு. நான் நினைக்கிறேன் இந்த அந்த புள்ளியோடு, அதாவது 2028 நீங்கள் ஒரு மாற்றத்தை, இது தரமான ஒரு மாற்றத்தை எதிர்பார்ப்பதாக குறிப்பிட்டிருந்தீர்கள். அந்த புள்ளியோடு நான் நினைக்கிறேன் இந்த நேர்காணலை நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று. உங்களுடைய வேலைப்பளவுக்கு மத்தியிலும் வந்து உங்களுடைய கருத்துக்களை எம்மோடு பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி டாக்டர் நாகநாதன். நாங்கள் மீண்டும் மீண்டும் இது தொடர்பான விடயங்கள் தொடர்பாக நிச்சயமாக சந்தித்து உரையாடிக் கொள்வோம். நன்றி. நன்றி.